பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையை அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமுமான மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக காண்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 13. சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில், அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்றுத் தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் அவர் உணரச் செய்வார். மகிமைக்குரிய பரத்துக்கடுத்த தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கர்த்தரிடத்தில் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சர்வத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவருமான நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே நித்தியமாய் இருக்கின்ற வார்த்தையும் நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாயிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தரும் மகிமையின் பிதாவுமான கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று மெய்ஞானமும் புத்தியுமாயிருக்கின்ற வார்த்தையாகிய கிறிஸ்துவையே உங்களுக்கு பிரசங்கிக்கின்றோம். மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியாக அப்போஸ்தலர்களை கொண்டு அன்றும் இன்றும் உங்களுக்கு கடிதங்களினால் உபதேசிக்கின்றதையும் நன்றாய் கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன். இடிமுழக்க சத்தமாகிய கர்த்தரின் சத்தத்தையும் இடிமுழக்கம் போன்ற சத்தமாகிய சேராபின்களின் சத்தத்தையும் எக்கால சத்தமான தூதர்களின் சத்தத்தையும் எக்கால சத்தம் போன்ற தூதர்களின் சத்தத்தையும் கேட்டு உணர திராணி இல்லாதவர்களின் காதுகளிலும் கேட்கும்படியாக வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு சத்தமாக அவரால் அனுப்பப்பட்டவர்களின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின் சத்தத்தை கேட்கும்படியாக, அதாவது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை உணர திராணியற்று போயிருந்தாலும் தேடாதவர்களும் கண்டடையும்படியாக மாம்சத்தின் காதுகளில் கேட்டாவது மகிமையின் பிதாவினிடத்தில் மனம் திரும்ப அவருடைய பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்களை கொண்டு என்றும் தொடர்ந்து அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் இன்று உங்களுக்கும் மகிமையின் பிதாவை இன்னார் என்று அறிந்து கீழ்ப்படியும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மகிமையின் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு ஆசாரியத்துவமும் பிரமாணமும் மாற்றப்பட்ட பின்பும் கீழ்ப்படியாமல் தங்கள் மாம்ச சிந்தையின்படி நியாய பிரமாண சட்டத்தின்படியான கட்டிட ஆலயங்களிலும் கட்டிட சபைகளிலும் காணிக்கை முறைமைகளிலும் தங்கள் மாம்ச கிரியைகளிலும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற மனதாயிருக்கின்றவர்களையும் அதை பற்றி கொஞ்சமும் பயமின்றி அதை மாம்சத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றவர்களையும் பார்த்து கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில்
நேரடியாக எச்சரிக்கின்றார். உங்கள் மாம்ச சிந்தையினால் உண்டாகும் கிரியைகள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் மோசேயிடம் கொடுத்து அனுப்பப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டீர்களா? நியாயப்பிரமாணமும் ஆசாரியத்துவமும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகிறவர்களை மீட்டு ரட்சிக்கப்பட விசுவாச பிரமாணமாக கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்ட பின்பும் உங்கள் அவிசுவாசத்தால் உண்டான கீழ்ப்படியாமையால் இன்றும் நியாய பிரமாணத்துக்குள்ளிருக்கும் எந்த மனுஷனுடைய நிலையும் எப்படி இருக்கும் என்ற தீர்ப்பை ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தன்னை நீதிமானாக்க முயற்சி செய்கின்ற மனுஷனின் நிலையானது நிர்பந்தமான மனுஷன் நாம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவன் ஆத்மா பரிதவிப்பினால் இளைப்பாறுதல் இல்லாமல் பாவத்தையும் அதனால் உண்டாகும் மரணத்தையும் கண்டு பயந்து இந்த ஆலயம் அந்த சபை உலகப் பொருளை உடைய மனுஷனின் வஞ்சிக்கும் மாம்சபோதனை தங்கள் மாம்சக்கிரியை என்று அலைந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து பாதாளத்தை நோக்கி அடிக்கப்பட கொண்டு போகின்ற மிருகம் போல போய்கொண்டிருக்கும் என்று வெளியரங்கமாக அறிவிக்கின்றது. இதிலிருந்து தப்பி பிழைக்க கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய நித்திய ஜீவ பிரமாணமான விசுவாச பிரமாணத்தின்படி விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதனால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அதாவது புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இப்பொழுதே தீர்ப்பளித்து கர்த்தர் விடுதலையாக்குகின்றார். அதனால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே நித்திய ஜீவனை உடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணமாக எனக்கு தரப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றதால் இந்த பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கிற்றே என்று மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமான மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற கிருபையினால் ஜனிப்பிக்கப்பட்ட நானும் என் வீட்டாரும் அறிக்கையிடுவது போல விசுவாசித்தால் நீங்களும் வெளியரங்கமாக இப்படி அறிக்கையிடக்கூடும். நன்றாக கவனியுங்கள். உங்கள் மாம்சத்தில் நிறைவேற்றும்படி மனுஷனிடத்தில் கொடுத்தனுப்பப்பட்ட எந்த நீதியின் முடிவும் மரணமே. அங்கே நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தர் தம் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்தினால் உண்டாகும் விசுவாசத்தால் உனக்குள் உண்டாகும் தேவநீதியின் பலனோ கர்த்தருடைய கிருபையினால் உண்டாகும் நித்திய ஜீவனும் அவரால் உண்டாகும் சமாதானமுமாயிருக்கின்றது. உணர்ந்து கொண்டீர்களா? மகிமையின் பிதாவும் கர்த்தருமாகிய கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். இந்த மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அழைக்கப்பட்டவர்களே, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களா என்பதை உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். மகிமையின் பிதாவை விசுவாசத்தினால் தேடாமல் கிரியைகளினாலே தேடினவர்கள் அவருடைய மகிமையை என்றும் அடையவில்லை. இனி அப்படி தேட போகின்றவர்களும் அடைய போவதும் இல்லை. ஆனால் விசுவாசத்தினால் மகிமையின் பிதாவை தேடினவர்கள் அவருடைய நிழலை போல கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய பிதாவின் மகிமையை உயிரோடு இருக்கும் பொழுதே கண்டு உணர்ந்து சுமந்து மறுரூபமாகி காலம் நிறைவேறும் பொழுது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் மகிமையை உன்னதத்திலும் அடைவார்கள். ஆதலால் கர்த்தராகிய கிறிஸ்துவை சர்வமாகிய மகிமையின் பிதாவென்று தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரை நோக்கி கவனியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவே மகிமையின் பிதாவென்று அவரே சொன்னதை விசுவாசியாமல் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? கர்த்தராகிய கிறிஸ்துவே மகிமையின் பிதாவென்பதை வேத வாக்கியங்கள் மூலம் நிரூபித்து அப்போஸ்தலர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று
உங்களுக்கு உபதேசிக்கின்ற பொழுது அதை கேட்காவிட்டால் நீங்கள் எப்படி விசுவாசத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்துக்கென்று அனுப்பப்பட்ட நாங்கள் அதை உங்களுக்கு அறிவிக்கின்ற வேளையிலே மாம்சத்தில் ஒன்றையும் யோசிக்காமல் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ளு. அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள், கடைசி வரை நிலைத்திருங்கள், மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் வளருங்கள், அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் எழுதப்பட்டபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய மகிமையின் கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரு மனதாகி ஒரே சிந்தையாக இருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்ற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.